ஹாய் சார். ஹாய். டேடிங்களுக்கான அட்வைஸ்ல வந்துட்டு நீங்க பிசினஸ் பண்ண சொல்லி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது எது சார் இம்பார்ட்டன்ட்? நான் டேடிங்களுக்கு அட்வைஸ்ன்னு சொன்னது வந்து டேடிங்களுக்கு வேணா சொல்றேன், அட்வைஸ் சொல்ல மாட்டேன். டேடிங்களுக்கு வேணா நான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பிசினஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட்னு கேக்குறீங்களா? ஓஷோவா இல்ல யாரோ ஒருத்தர் ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க, எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ் பண்ணணும், ஒரு பிராண்டை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி. எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நீங்க எதுவுமே பண்ண முடியும். ஸோ நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். என்ன பண்ணலாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்குன்னா, 8 ஹவர் தூங்கணும். அது தூங்குறலாம் செக் பண்ணிங்க. நல்ல ஃபுட்டு தான் சாப்பிடணும். எது வந்து நேச்சர் கொடுக்குதோ அந்த ஃபுட்டை மேக்சிமம் கன்சியூம் பண்ணணும். நேச்சரா இப்போ வந்து சொல்லுவாங்க கியூஆர் கோட் இல்லாதது, பேக்கிங் இல்லாத ஃபுட்டு தான் வந்து நல்ல ஃபுட்டுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இயற்கை தர நேச்சுரல் ஃபுட், அதான் சூப்பர் ஃபுட்ஸ் சொல்றோம் இல்லையா? சூப்பர் ஃபுட்ஸ் எது தெரியுங்களா? சூப்பர் ஃபுட்ஸ் நம்ம சாமிக்கு என்னெல்லாம் படைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்துனால சொல்றேன். சாமிக்கு என்ன படைக்கிறோம்? எலுமிச்சை பழம் படைக்கிறோம், தேங்காய் படைக்கிறோம், வாழைப்பழம் படைக்கிறோம். இந்த மாதிரி நீங்க சாமிக்கு என்னென்னலாம் படைப்பீங்களோ அதெல்லாம் தான் சூப்பர் ஃபுட்ஸ். அது வந்து நல்ல ஒரு ஹை எனர்ஜியை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் தேங்காய், எலுமிச்சை பழம், அதெல்லாம் வந்து அப்புறம் வாழைப்பழம், வேற என்னெல்லாம் படைக்கிறீங்க சாமிக்கு, அது எல்லாமே வந்து சூப்பர் ஃபுட்ஸ். அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணும். எக்ஸசைஸ் பண்ணணும், மினிமம் 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாது, அது எனர்ஜியை எடுத்துக்கும். படிக்கணும், ஒரு 1/2 hour படிக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனால உங்க லெவல்ல ஹை எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். ஹை எனர்ஜி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து இருள் எப்படி விலகும்னா, ஒரு சூரியன் வந்து எப்படி இருள் விலகிடுதோ அந்த மாதிரி அறிவு வந்து வந்ததுன்னா இது 4 பண்ணா ஈஸியா வளரணுன்றது ப்ரூவன் ஒண்ணு. இதை பண்ணா எனர்ஜி வரும். இது மூலியமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ்ல வந்து ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எந்த விதமான அறிவு தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது நீங்க அதை உண்மையா நீங்க டிசிப்ளினா பிராண்ட் ஆக போகுது. அந்த பிராண்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணா அதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்குங்க உங்க பசங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ? அதுதான் நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.